ஏய் நீ தான் மேலே ஏறணும். ஏய் ப்ரோ நீங்கள் நின்றுங்க. நீ போ அங்கே அங்கே கன்சோல் சார் யார் தெரியல புது மாப்பிள்ள முகத்தை காமிங்க மாப்பிள்ள. வீடியோ ஆன் பண்ணுறதா இதெல்லாம் இது கேமரா ஆன் பண்ணுறதா கேமரா ஆன் பண்ண சங்கீத்து தெரிஞ்சிருமா? யூனியன் அந்த ஆர்டிஸ்ட் தானே வந்திருக்கா? அதான் நான் மாமியாரோட வருமானம் வேலை என்ன வேலை செய்யுதுன்ட்டு தெரியல. சும்மா இருக்கேன். என் ஒய்ஃப் கூட வேலை பார்க்குறா. எவனா ஒருத்தன் பண்ணா எங்கேயா இங்கே வருவான். இங்கே அவங்க ஆஃபீஸுக்கு தானே.
கள்ளும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான். நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? ஏன் ரோவண்டா? எங்க இருக்கு ரோவண்டு? இன்னும் சின்னதா இருக்கு. எங்க இருக்கு? ஆமா, மெயின் ஸ்டேஜ் இருக்கிறாங்க பேக்ல. ஆமா, எங்க நிற்கிறேன். பாக்ஸில் எடுத்து போட்டு உட்காந்துருமா நைட்டு உட்காந்துருவா. வர கெஸ்ட்டு உட்கார வைக்கிறது. அவங்களுக்கு அந்த சோஃபாவில் கொண்டு போய் வச்சு அவனை பார்த்தாலும் பேக் வந்த மாதிரியே இருக்கு. அவனை பார்த்தா என்ன பார்த்தா பேக் கலவாரின மாதிரியே இருக்கு. நாலு கலர் உன்னை பார்த்தா தான் இந்த ஃபங்க்ஷனில் வாட்டர் பாட்டில் திருட வர மாதிரியே இருக்கு. மூஞ்சி சரி. பார்த்தா எத்தனை பேர் டேக் பண்ண போகிறான்னு தெரியல. யாரு? எத்தனை பேர் எடுத்து டேக் பண்ண போகிறான்னு தெரியல. என்னக்கா? வீடியோ அவன் எடுத்து இப்போ போட்டுட்டு போனவன். என் ஒய்ஃப் கணக்கு மட்டும் போகக்கூடாது. சின்ன ஒய்ஃப்னு அவ்வளோ பயமாக இருக்குது. ஆஃப் பண்ணி கள்ளும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான்.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி பேசுகிறேன். திரு சுபாஷ்கரன் அவர்களுடைய லைக்கா நிறுவனமும் மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிப்பில் திரு மணிரத்னம் அவர்கள் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்துடைய முதல் பாடல் ஏஆர் ரஹ்மான் சார் குரலில் வெளியாக போகுது. டிப்ஸ் மியூசிக் இதை வெளியிடுறாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு எக்ஸ்பிரஸ் அவனியில் வெளியிட போகிறோம். நீங்களும் வாங்க, சேர்ந்து வெளியிடுவோம்.
யுத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான். பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான். குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம் மக்களே. ஸ்பெஷலான நாள், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன்
மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் பொன்னியின் செல்வன் பாகம் 1 சிங்கிள் ஆடியோ லான்ச் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வன், ஆழ்வார்க்கடையான் நம்பி எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. Are you ready? சத்தம் பத்தலையே. எவ்வளோ மணி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? எவ்வளோ ரமான் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? இந்த மேஜிக் திரையில பார்க்கிறதுக்கு தயாரா? உங்களுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த பாடலை நாங்கள் வந்து இங்கே லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆடியன்ஸ் எங்களுக்கு. ஏன்னா படத்தினுடைய ஸ்டார்ஸோட சேர்ந்து நம்ம எல்லாருமே முதல் முறையாக பொன்னி நதி அப்படிங்கிற இந்த அருமையான பாடலை பார்த்து ரசிக்க போகிறோம். ஸோ we're going to begin very shortly. உங்களுடைய இடங்களில் நீங்கள் அப்படியே க்ளூ போட்ட மாதிரி நின்றுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வேற எங்கேயாவது திரும்பி போய் ஷாப்பிங் போனீங்கன்னா வேறு யாராவது அந்த இடத்துல வந்து ஆஜராயிருவாங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பேஷண்ட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய ஹீரோஸ் இளவரசர்கள் எல்லாருமே வந்த உடனே நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். வந்தியத்தேவன் வந்துவிட்டார். ஆழ்வார்க்கடையான் நம்பி அவர்களுடன் வந்தியத்தேவன் மற்றும் பொன்னியின் செல்வன் 3 பேருக்கும் எங்களுடைய முதல் கண் வணக்கம். பொன்னியின் செல்வன் பாகம் 1 சிங்கிள் லான்ச்சுக்கு உங்கள் மூவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
இந்த இனிமையான மாலை பொழுதுல உங்கள் அனைவரையும் இந்த மகத்துவமான நாள் அழகான நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். லைகா புரொடக்ஷன்ஸ், சுபாஷ் கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் ஏ.ஆர். ரஹ்மானின் இசை அமைப்பில் ஒரு மாபெரும் சகாப்தம் பொன்னியின் செல்வன் பாகம் 1 படத்தினுடைய சிங்கிள் லான்ச்சுக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப 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 ஸ்பெஷலான நாள் எங்களுக்கு. அண்ட் இந்த நிகழ்வில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஸ்பெஷலான சந்தோஷம். பொன்னியின் செல்வன் ஏன் இந்த புத்தகம், ஏன் இந்த படம் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புத்தகத்தை எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க? கையை தூக்கி ஒரு ஓஸ் போடுங்க பார்க்கலாம். ஆஹா ஆஹா, சூப்பர். படித்தவங்களுக்கு இந்த புத்தகம் பிடிக்காம இருக்கவே முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையோட ஒருங்கிணைந்த புத்தகம் இது. அதுதாங்க உண்மை. நிறைய 2K கிட்ஸும் இருக்கீங்க அப்படின்னு தெரியும். உங்களுக்கும் 2K கிட்ஸ் ஒரு சத்தம் போடுங்கப்பா. உங்களுக்கும் இந்த புத்தகம் எதை பற்றி அப்படின்னு தெரியணும். சோழர்கள் அவங்களுடைய ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அவங்களுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய போர் யுத்தி, அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய மகிமை எல்லாத்தையுமே இந்த தமிழ் மண்ணோட சேர்ந்து, இந்த தமிழ் மண்ணுடைய மகத்துவத்தோட சேர்ந்து தான் இந்த படத்தை நாங்கள் வந்து உங்களுக்காக வழங்குறோம். பொன்னியின் செல்வன் 1950ஆம் ஆண்டிலிருந்து புரட்சி தலைவர் இந்த ஒரு புத்தகத்தை படமாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. நடக்கலை. 1970ஆம் ஆண்டில் மறுபடியும் ஒரு முயற்சி நடந்துச்சு, நடக்கலை. இப்படி இந்த 2000ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு முயற்சி, எப்படியாவது படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் பாடுபட்டாங்க. கடைசி வரைக்கும் போனாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ஃப்ளோருக்கு வரல. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2022 தான் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு படம் மக்களுக்காக ரிலீஸ் ஆக போகுது. இதற்கான 2 முக்கிய மூல காரணங்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரன் அவர்களுக்கு ஒரு பெரிய 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 கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு காரணம் மணிரத்னம் அவர்கள். ஜஸ்ட் இமேஜின், 70 இயர்ஸ் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்குன்னா அதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. அதுவும் கோவிட், பேண்டமிக் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் சாருக்கு நம்ம வந்து சிரம் தாழ்ந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்திருக்கிற எல்லா படங்களும் பாருங்களேன், ஒரு 2.2, டான், RRR, அந்த வரிசையில் இப்போ பொன்னியின் செல்வன் அவங்களுடைய மகுடத்தில் இது வந்து ஒரு வைரமா பதியுங்க. இந்திய சினிமாவை உலகத்தரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உழைக்கிறாங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். சுபாஷ்கரன் சார், you are truly a legend and an inspiration to all of us. Thank you very very much. இந்த தருணத்தில் ஒரு ரொம்ப பெரிய நன்றியை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம். மணிரத்னம் சார், இவருடைய பேர் சொன்னாலே எல்லாருடைய முகத்திலையும் ஒரு புன்னகை இருக்குங்க. மெட்ராஸ் டாக்கீஸ் அண்ட் மணி சார். பேசிக்காக பொன்னியின் செல்வனுக்கு உயிர் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மணிரத்னம் அவர்கள் மட்டுமே. அதுக்கு வடிவம் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஷ்கரன் சார். அதுக்கு அழகான இசை, மென்மையான இசை கொடுத்தது இசை புயல், ஆஸ்கர் நாயகன், the one and only ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். இந்த விழாவின் நாயகன் கண்டிப்பா அவர்தான். அவருடைய இசையில, அவருடைய குரல்ல வரக்கூடிய அந்த அற்புதமான பாடல் பொன்னி நதி தான் இன்னைக்கு நாங்கள் வெளியிட போகிறோம். சரியா 6 மணிக்கே லான்ச் ஆக போகுது. எல்லா மொழிகள்லையும் உலகம் முழுவதும் லான்ச் ஆக போகுது. டிப்ஸ் மியூசிக் அதை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி சோழர்கள் அவங்களுடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களுடைய உலகம் எப்படி இருக்கும், அவங்க எல்லாருமே எப்படி நடந்துப்பாங்க, எப்படி அவங்களுடைய அன்னாட வாழ்க்கை இருக்கும், எப்படி அவங்களுடைய ராஜதந்திரமும் இருக்கும், அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த பாடலை எப்படி ஷூட் பண்ணாங்க
அப்படிங்கிற உலகத்துக்கு நாங்கள் உங்களை கூட்டு போகிறோம். லெட்ஸ் ஹேவ் அ லுக். எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக இந்த இடத்துல பிஹைண்ட் த சீன்ஸ் பாருங்க, பொன்னி நதியின் பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுட்டேஜ். Level, track, and action! எப்பா பிஹைண்ட் த சீன்ஸே இப்படி இருக்கே, மெயின் பிக்சர் மெயின் பாட்டு எப்படி இருக்க போகுதுப்பா? ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேனா இந்த தருணத்தில். ஆப்வியஸ்லி நம்ம கூட பேசுறதுக்கு, உங்க கூட பேசுறதுக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு சோழ நாட்டு இளவரசர்களும் வந்திருக்காங்க. ஒரு ரொம்ப 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 முக்கியமான சீனியரான கேரக்டரை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப திறமையுள்ள நடிகரை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ண போகிறோம். கம் அலாங் வித் தி பிரின்சஸ். ஆப்வியஸ்லி அவரை பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலி அவர் வந்து எந்த கதாபாத்திரத்தில் வேணாலும் டக்கு 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 டக்குன்னு நுழைஞ்சிருவார். அவ்வளோ டேலண்ட்ங்க. ஒரு சில நடிகர்களால் மட்டுமே நம்மளை சிரிக்கவும் வைக்க முடியும், சிந்திக்கவும் வைக்க முடியும், அழவும் வைக்க முடியும், அவங்க மேலே பயங்கரமாக லவ் பண்ணவும் வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர் இவர். இன்ஃபேக்ட் பொன்னியின் செல்வன் படத்தில் ஆழ்வார்க்கடையின் நம்பி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை அவர் ப்ளே பண்ணுறாரு. உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம் தி எவர்கிரீன் அண்ட் தி மல்டிஃபெசெட்டட் ஜெயராம் சார் அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் சார். நான் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. கேள்வி நீங்கள் அவங்க 2 பேர்த்தையும் கேளுங்க ப்ளீஸ். நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்தில் அதனோட ஒரு சின்ன பார்ட்டாக முடிஞ்சதில் ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப 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 பெருமை இந்த மேடையில் நிற்கும்போது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது லைகா ப்ரொடக்ஷன், சுபஸ்கரன் சார், மணி சார் அண்ட் ஆல் என்டையர் க்ரூ ஆஃப் PS 1 and 2. ஒரு படம் நம்ம தேட்டரில் போய் உள்ளே போகும்போது தான் இதுதானா கதை, இதுதானா ஸ்க்ரீன் பிளே, ஓ இது நம்ம அப்போ தான் முதல்ல பார்க்குறோம். ஆனால் பொன்னியின் செல்வன் என்பது ஒவ்வொரு தமிழனுடையும் இதயத்துக்குள்ளே ஆழமாக எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. அதை மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு டைரக்டர், எவ்ரிதிங். ஒவ்வொரு கேரக்டர் எப்படி இருக்கணும். அதனாலே இந்த மாதிரி ஒரு ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் மூவி இது வரைக்கும் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே வந்ததாக இருக்காது எனக்கு அப்படி நினைக்கிறேன். இருக்காது இதுக்கு முன்னாடி. ஏன்னா நான் ஒவ்வொருத்தரும் இதயத்துக்குள்ள அப்படியே இருக்கு அந்த ஃபுல்லாக பொன்னியின் செல்வன். ஸோ அதோட ஒரு பாட்டாக முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த PS1 இந்த
இந்த டாப்பை நான் மட்டும்தான் போட்டிருக்கேன். என்னென்னா அதை கொடுத்து அனுப்பின போது நான் அதுதான் சொன்னேன், படத்தில் ஃபுல்லாக எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட கொடுக்கல, அந்த ப்ரமோஷனுக்காவது ஒன்று கொடுங்க நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஷூட்டிங் லொக்கேஷன் தாய்லாண்டில் 3:30 மணிக்கு காலையில் ஷூட்டிங் கிளம்பினோம். முடித்து 6 o'clock ஷூட்டிங் முடித்து திருப்பி வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல, அங்கே வந்து அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் அவங்க காலையில் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 18 hours ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு சாயந்தரம் வந்தாலும் மணி சார் சொல்லுவார், நாளைக்கு பேர் பாடி சீன் பார்த்து ஒரு 6 மணிலேருந்து திருப்பி 10 மணி வரைக்கும் எனக்கு சத்தம் கேட்கல ரூமில். ஜிம்மு பாவம் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு தனி சாப்பாடு மணி சார் கொடுப்பா. என்னென்னா எனக்கு தொப்பை வேணும் ஃபுல்லாக, அவங்களுக்கு தொப்பை இருக்கக்கூடாது, எனக்கு தொப்பை வேணும். ஸோ ரொம்ப என்ஜாயபுளாக இருந்த ஷூட்டிங். ஆனால் மணி சார் கூட அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக சொன்னாங்கல்ல, ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் கேமராமேன் ரவிவர்மன் சார், தோட்டா தரணி சார், so many, இதெல்லாமே சேர்ந்தது தான் PS1. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேச முடிஞ்சதில். ஆழ்வார்க்கடியன் நம்பி உங்கள் மனசுலையும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்படியே நீங்கள் வந்து மேடையில் நிற்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். பயங்கரமாக இருக்கு சார் உங்களுடைய அவுட்ஃபிட், வேற 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 லெவலாக இருக்கா இல்லையா? சூப்பராக இருக்கு சார். ஓ அப்படியா, சாரி சார். அடுத்ததா நம்ம வந்து இந்த மேடையில் வெல்கம் பண்ண போகிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொன்னியின் செல்வன் படித்த எல்லாருக்குமே இவரை பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. எல்லா ஆண்களுக்கும் இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை, எல்லா பெண்களுக்கும் இவரை மாதிரி ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பொன்னியின் செல்வனின் சென்ட்ரல் கேரக்டர், லெட்ஸ் வெல்கம் வந்தியத்தேவன் கார்த்தி அவர்கள். என்ன மாமா சௌக்கியமா? வணக்கம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்க முன்னாடி இந்த இடத்துல இந்த பாடல் முதல்ல திரையிட போகுதுங்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஜெயராம் சார் சொன்ன மாதிரி இது நம்ம படம், தமிழர்களுடைய படம், எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு படம். வித்தியாசமா இந்த படத்துக்கு எல்லாருக்கும் கதை தெரியும், ஆனாலும் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுல எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. இந்த படம் எடுத்தது அவ்வளோ பெரிய சுவாரஸ்யம். நான், ஜெயராம் சார், ரவி 3 பேர் தான் அதிக நாட்கள் ஒன்றா இருந்திருக்கோம். ஜெயராம் சார் கூட ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஒரு பாக்கியம், உண்மையாக ஒரு பாக்கியம். நானும் ரவியும் சொல்லிக்குவோம், அவர் தான் நடிகன், நாம் வெறும் நான் மட்டும்தான் அப்படின்னு. அப்படி ஒரு டேலண்ட். அதுவும் சார் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி நடித்தது வந்து நம்பவே முடியாது. நான் இப்போ சீக்ரெட்லாம் நான் சொல்லலை. நம்பி வந்து ஆக்சுவலாக ஒரு 5.5 அடி, ஆனால் சார் 6.5 அடி. அந்த 5 அடியாக மாறுறதுக்கு அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, unimaginable. Sir, we are blessed, sir. We are so blessed, sir. இந்த பாட்டு பொன்னி நதி, நதிகளில் தான் எல்லா நாகரிகமும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது நதியில் தான். அந்த காலத்தில் அது பொன்னி நதி, இன்னைக்கு அது காவேரி நதி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நதி ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு நதி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆனால் கீழே தான் வீரியம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. நதிகள் வந்து கவிஞர்களை வந்து ஊக்குவிச்சிருக்குது, நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கும் அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்திருக்குது. முக்கியமாக இந்த படத்தை எடுத்து முடிக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ட்ரை பண்ணிட்டாங்க, நடத்தி முடிக்க முடியாதுன்னு பல பேர் சொன்னாங்க. நாங்கள் படத்தை ஆரம்பிக்கிறோம், கோவிட் வருது, என்னடா அதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் எப்படி ஒரு நதிக்கு கடல் எங்கே இருக்குன்னு தெரியுமோ அது மாதிரி நிச்சயம் மணிசாருக்கு இந்த படத்தை எப்படி முடிக்க முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் போய் மணிசார் கூட நின்று ஒர்க் பண்ணோம்.
120 நாளில் PS1 PS2 ரெண்டையும் முடிச்சிட்டாரு. நீ யாரு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. 120 நாளில் 2 படத்தை எடுத்து முடிக்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சார் சொன்ன மாதிரி 2:30 மணிக்கு மேக்கப் போடுவோம். விடிகால 2:30 மணிக்கு மேக்கப் போடுவோம். எங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒரு 30 பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ பேசிக்காக யாரும் தூங்குனதில்லை. காலைல 6:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுப்போம். அந்த புக்கை நான் படிச்சுட்டு ஒவ்வொரு சீனும் நான் இமேஜின் பண்ணிட்டு போனால் அங்கே மணி சார் அதை விட அதை அழகாக உருவாக்கி வச்சிருப்பாரு. அப்படி இந்த படம் ஒர்க் பண்ணதே வந்து ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நானும் ரவியும் பேசிப்போம், சார்கிட்ட பேசுவோம், இது மாதிரி திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில. இந்த மாதிரி திரும்ப ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் பிறந்து ஒரு 30 வருஷம் வளர்ந்து வரணும். ஸோ இன்னொரு 10 வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு படத்தை திரும்பி இமேஜின் பண்ணுறதுக்கு. ஆனால் மணி சார்னால் மட்டும்தான் அது செய்ய முடியும். அதில் வந்து லிரிக்ஸ் ரைட்டர் வந்து ஒரு இளங்கோ கிருஷ்ணா ஒரு புதியவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த பாடல் நான் முதல் தடவை கேட்கும்போது ஏன்னோ ஒரு சோழ தேசத்துக்குள்ளே போன மாதிரியே ஒரு அனுபவம் இருந்துச்சு. ரஹ்மான் சார் அந்த பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு கேட்கும்போது கூஸ் பம்ப் வந்துச்சு, நீங்கள் கத்தும் போதும் அதே கூஸ் பம்ப்ஸ் வருது. ஸோ எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு படம் இன்னைக்கு சாத்தியமாக இருக்குது. இன்றைக்கி அதை எடுத்து முடிச்சிட்டோம், ரிலீஸ் பண்ண போகிறோன்னா லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி, ஒரு பெரிய நன்றி. சுபாஷ்கரன் சார் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. தமிழ் சினிமா வேறு இடத்துக்கு கொண்டு போகணுன்னு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இவர் அதுக்கு காசும் சேர்த்து செலவு பண்ணுவார். எவ்வளோ பெரிய பொருட்செலவு இந்த படம். நாங்கள் மலேசியாவில் ஒரு ஈவெண்ட் அப்போ சாரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஓ அப்போ 6 ஸ்டார்டிங் நோ. சாங்கை பார்த்துட்டு பேசுவோமா? சாங்கை பார்த்துட்டு பேசுவோம். சாங் ப்ளே பண்ண போறோமா? இப்ப கவுண்ட் டவுன் போயிடலாமா? பாட்டு ஆப்வியஸ்லி ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம எல்லாருமே எக்ஸ்க்ளூசிவா ஒண்ணா ஸ்டார்ஸோட சேர்ந்து இந்த பாட்டை ரசிக்கலாம். கவுண்ட் டவுனுக்கு போலாமா? 10 9 8 7 6 5 4 3 2 1. பொன்னி நதி முதல் முறையாக உங்களுக்கு சொந்தம். சத்தம் கெட்டதுமே நெல் பூத்து நிற்கும், புலி சத்தம் கெட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள, கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல, பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து அந்த நானும் அழகினில்லை. காலம் மறந்தவென்ன மண்ணே ஓ மார்பில் கடக்க அச்சோ ராச உனக்க என் காலம் தணியாதோ, என் கால்கள் தணியாதோ செம்பரே. பொன்னி மகா வீரா சோழபுரி பார்த்து வீரராணி பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள, கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல, செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரெட்ட சுழற்சி ஒட்டிருடி
பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கண்ணி பெண்கள் காணணுமே கத்த போல செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரெட்ட சுழற்சி ஒட்டிருடி அந்த நானும் அழகினில்லை மக்களே, இதோ உங்களுக்காக பொன்னி நதி. டிப்ஸ் மியூசிக் எல்லா மொழிகள்லையும் குளோபல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இந்த பாடலை வெளியிட்டிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னிலிருந்து இந்த தருணத்திலிருந்து பொன்னி நதி என்கிற அற்புதமான பாடல் உங்களுக்காக மட்டுமே. எவ்வளோ பேருக்கு பாட்டு பிடிச்சிருக்குப்பா? எவ்வளோ பேர் ஆன் லூப்ல கேட்க போறீங்க? ரஹ்மான் சாருடைய இசை எப்படி இருந்திருக்கு? நம்மளுடைய வந்தியத்தேவன் எவ்வளவு ஸ்டைலா இருக்காருப்பா. இதை பத்தி தொடர்ந்து பேசுறதுக்கு பாதியிலேயே சாரி நான் மைக்க பிடிக்கிட்டேன். வந்தியத்தேவன் அவர்களுக்கு ஒரு சாரியை சொல்லிக்கிட்டு மறுபடியும் உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் வந்தியத்தேவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பாட்டு எப்படி இருக்கு? மேஜிக்காக தான் இருக்கு. உண்மையாவே எனக்கு மேஜிக்காக தான் இருந்தது. இங்க உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நாங்கள் எடுத்த படமாக இதுங்கிற மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. இங்கே பார்க்கும்போது ஒரு என்டையர் ஃபீலிங் வேறையாக இருக்குது. நான் சுபாஷ்கரன் சார் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. நைட்டு 10:30 மணி ஆகிடுச்சு. நாங்கள் பல பேர் ஃப்ளைட்டில் ஏற வேண்டியது இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மலேசியா ஏர்போர்ட்டில் அவ்வளோ விஷயங்கள் ஒரு 1/2 ஹவரில் ஒரு ஃபோன் காலில் பண்ணி கொடுத்தாரு. ஃப்ளைட் எங்களுக்காக 15 நிமிஷம் டிலே ஆகிற அளவுக்கு புது ஃப்ளைட்டே ஏற்பாடு பண்ணி கொடுத்து எங்களை சேஃபாக இங்கே அனுப்பிச்சி வச்சார். ஸோ சுபாஷ்கரன் சார் வந்து அவ்வளோ அன்பான ஒரு மனுஷன். அந்த அன்பு வந்து சினிமா மேலே மட்டும் இல்லை, அவங்க கூட பலர் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அவர் எவ்வளோ பேஷனட்டாக அந்த படம் பண்ணியிருப்பார் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு நாள் அவர் கூட உட்காந்து இந்த படம் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவருடைய ஒரு கனவு இது. ஸோ அவர் கூட சேர்ந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இன்னும் ட்ரெய்லர் வரும்போது நான் அதை பற்றி எல்லாருமே நான் பேசுகிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லோரும் வந்து ஒரே இடத்துல நின்று இதை செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் எதிர்பார்க்காத ஒரு ஃபீலிங் இது, எல்லாரும் கூடயும் சேர்ந்து இதை ரிலீஸ் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். நான் இனிமேலேருந்து கார்த்தி அப்படின்னு இந்த மேடையில் கூப்பிட மாட்டேன், வந்தியத்தேவன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அவர் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு, இவர் வந்து ஒரு நாடு இல்லாத இளவரசன், வந்தியத்தேவன் வந்து ஒரு நாடு இல்லாத இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு நாட்டின் இளவரசனை கூப்பிடும் தருணம் இது. ஒரு இளவரசனுக்கு என்னெல்லாம் அம்சங்கள் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த கதாபாத்திரத்துக்கு இருக்கு. அழகு, அறிவு, வேகம், விவேகம், இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு பயங்கர ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். லவ்ட் பை ஆல், ரெஸ்பெக்டட் பை ஆல். பொன்னியின் செல்வன் ஜெயம் ரவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அம்மான், உங்களுடைய கரகோஷம், விசில்கள். அருண்மொழி வேந்தன் என்கிற பொன்னியின் செல்வன் இதோ உங்கள் கண்முன்னிலையில். உங்களுடைய இந்த அன்புக்கு, இந்த ஆரவாரத்துக்கு நான் வந்து சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, நானும் கார்த்தி, ஜெயராம் சார் ஷூட்டிங்கில் எல்லாருமே ஒவ்வொரு ஷாட் நடிக்கும் போதும் இதை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க, இதை மக்கள் எப்படி வந்து இதை ஆரவாரம் பண்ணி ரசிப்பாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருப்போம்.
இன்னைக்கு சில ஷார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன்ஸ் அது ஒன்று போகிறோம் எங்களுக்கு இந்த படம் நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி. அண்ட் ஒவ்வொரு ஷாட்டுமே செதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தமிழ் ரசிகர்கள் நான் வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயம் என் லைஃப்பில். ஏன்னா மற்ற வேர்ல்டில் நானும் வேர்ல்ட் சினிமா எல்லாமே பார்த்துருக்கேன். நல்ல நடிப்புக்கு கை தட்டுவாங்க, நல்ல டைரக்ஷனுக்கு கை தட்டுவாங்க, நல்ல ஆக்ஷனுக்கு, நல்ல சாங்ஸுக்கு கை தட்டுவாங்க, நல்ல ஷாட்டுக்கு கை தட்டக்கூடிய ரசனை உள்ள ஒரு மக்கள்னால் அது நம்ம தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்கள் மட்டும்தான். ஒரு நல்ல ஷாட்டுக்கு கை தட்டக்கூடிய அந்த ஒரு சென்ஸ் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு எப்பவுமே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு மட்டுமே இல்லை, படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் கை தட்டுற மாதிரி இருக்கிற ஒரு 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 ஷாட் தான். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். சாங் எப்படி இருக்கு? நமக்கு பிடிச்ச கார்த்தியும், நமக்கு பிடிச்ச ஏஆர் ரஹ்மான் சாரும், நமக்கு பிடிச்ச ரவிவர்மனும், நமக்கு பிடிச்ச பிருந்தா மாஸ்டரும் சேர்ந்து எடுத்த ஒரு சாங். அது நல்லா வராமல் இருக்க எந்த வாய்ப்புமே இல்லை. நானும் கார்த்தியும் ஒவ்வொரு நாளுமே சொல்லிகிட்டே இருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோன்னு. ஜெயராம் சார் கூட சொன்னார், காலைல 3 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பி விட்டு ஒவ்வொரு ஷாட்டு ஹார்ஸ் ட்ரைனிங்கு அப்படிலாம். எனக்கு கொஞ்சம் ஹார்ஸ் ட்ரைனிங் அவ்வளோவா வராது, கொஞ்சம் பயம் எனக்கு. கார்த்தி தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு, வா மச்சி நம்ம பார்த்துக்கலாம், வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸில் போயிட்டே இருப்பார். அவர் தான் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார், கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு நண்பனாக அப்படி கிடைக்கிறது. ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஹோட்டலில் இருந்தப்போ ஒரு நியூஸ் வந்தது, கார்த்தி குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு. நான் நினச்சேன், ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு கார்த்தி. அப்புறம் செல்ஃபிஷாக யோசித்தேன், கார்த்தியே விழுந்துட்டாருன்னா நம்ம எங்கே என்ன பண்ணுறது, நமக்கு ட்ரைனிங் கொடுத்த கார்த்தியே விழுந்துட்டாரு அப்படின்னு. ஆனால் மணி சார் அதை வேறு மாதிரி சொல்லிட்டார். ஓகே பரவாயில்ல, நான் அந்த இடத்துல என்னுடைய பாடல் உனக்கு பிடிக்கவில்லை, அதனால் என்னை கீழே தள்ளிவிட்டா இன்னும் குதிரை டைலாக் போட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஃபன்னாகவே இருக்கும். நம்ம நிறைய ஹீரோஸ் இந்த படத்தில் இருக்காங்க. ஜெயராம் சார், நான், கார்த்தி, விக்ரம் பிரபு, விக்ரம் சார், சரத் சார், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. திரையில் தெரிஞ்ச ஹீரோஸ், திரையில் தெரியாத ஹீரோஸ் பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல மணிரத்னம் சார், என்னுடைய ஹீரோ, நம்மளுடைய ஹீரோ அவர். இந்த படம் வந்து எவ்வளோ வருஷமாக அவங்க சொன்ன மாதிரி பல பேர் எடுக்கணும்னு நினச்சாங்க, பல லெஜண்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சாங்க, முடியல. த ஒன் அண்ட் ஒன்லி மணிரத்னம் சார் இந்த படத்தை இன்றைக்கி எடுத்து காமிச்சிருக்காரு. அவருக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அவருக்காக மட்டும். செகண்ட் ஹீரோ இந்த படத்தில் வந்து திரையில் தெரியாத ஒரு ஹீரோ சுபாஷ்கரன் சார், லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் சார். சந்திரலேகா படம் நம்ம எல்லாரையும் அண்ணாந்து பார்க்க வச்சுது, நம்ம எல்லாரையும் பெருமைப்பட வச்ச ஒரு படம். அதுக்கப்புறம் அப்படி ஒரு படம் எடுக்க முடியும்னா அது சுபாஷ்கரன் சார் ப்ரொடியூஸ் பண்ணதுனால மட்டுமே தான் முடிஞ்சது. ஹீ இஸ் அ ரியல் ஹீரோ. இந்த படம் சந்திரலேகாவை விட பேசப்படணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக. ரவிவர்மன் சார் 3வது ஹீரோ, அவர் இந்த படத்தில் ஒவ்வொரு ஷாட்டையும் செதுக்கி இருக்காருன்னு நான் சொன்னேன். உங்கள் பார்க்கும் போது உங்கள் எல்லாருக்குமே புரியும். அதுக்கப்புறம் தோட்டா தரணி சார், இதில் வந்து நிறைய கிராஃபிக்ஸ் இருந்தாலும் செட்டுக்கு அவ்வளோ உழைச்சிருக்காரு அவர். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணுறதே வந்து நமக்கெல்லாம் கிடைச்ச பெருமையாக தான் நாங்கள் என்றைக்குமே பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி ஹீரோ, என்றைக்கும் ஹீரோ, நம்ம ஏஆர் ரஹ்மான், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். கார்த்தி அவர்களாவது வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் ஒர்க் பண்ணதே இல்லை. ஸோ என்னுடைய பல கனவுகள் இந்த படத்தில் நினைவாச்சு. ஏஆர் ரஹ்மான் சார் கூட முதல் படம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஜெயராம் சார் கூட பல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எனக்கு குருசாமி, அவர் எனக்கு வந்து கடவுள் மாதிரி எனக்கு அவர் எப்போவுமே. அவரால் எனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, பல நல்ல ஒரு சினிமா கான்வர்சேஷன்ஸ் அவர் கூட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாமே என் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம். அண்ட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய லெசன் கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு, எங்கள் எல்லாருக்கும். அப்படின்னு சொல்லப்போனால் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு. இது வந்து சாதாரணமான படம் கிடையாது.
நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ரொம்ப உழைச்சிருக்கோம், அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த படத்தில் நாங்கள் மட்டும் இல்லை, பல 1000 பேர் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அண்ட் இது சில பேர் டெக்னிக்கலாக படம் எடுப்பாங்க, சில பேர் வந்து எமோஷ்னலாக படம் எடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பொன்னியின் செல்வன் உங்களுக்காகவே எடுத்த ஒரு படம், அதுதான் உண்மை. ஒவ்வொரு ஷாட்டும் உங்களை மைண்டில் நினச்சிக்கிட்டு இந்த புக்கை வந்து நெஞ்சில் சுமந்துக்கிட்டு வந்து எடுத்த ஒரு படம். ஒவ்வொரு ஷாட்டுமே உங்களுக்காக எடுத்தது தான். நீங்கள் எல்லோரும் ரசிப்பீங்க, ரொம்ப ரசிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கூடிய சீக்கிரம் படம் வந்து வெளிவரும். ஆடியோ லான்ச்சில் திருப்பி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ பொன்னியின் செல்வன் அவர்களே. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, விஷுவல்ஸும் சரி, இந்த புகைப்படங்களும் சரி, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் பார்க்கும்போதே தெரியுது, அண்ட் நீங்கள் பேசும்போதும் தெரியுது எவ்வளோ ஆசைப்பட்டு, எவ்வளோ ரசித்து, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த தருணத்தில் ஜெயராம் சார் அவர்களையும் மறுபடியும் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். ஆழ்வார்க்கடியன் நம்பி அவர்களையும் நம்ம வந்து இப்போ மேடைக்கு கூப்பிட்டாச்சு. இந்த நேரத்தில் நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜெயராம் சார் டென்ஷன் ஆகிட்டாரு. அதனால நான் கேள்வி கேட்க போகிறதில்ல. இல்லை, நான் கேட்க போகிறதில்ல, உங்கள் கூட இல்லை. ஆமாம், ஃபேன்ஸ், அதாவது மக்களுக்காக தான் இந்த படம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும். அதனால் மக்கள்லேருந்து ஒரு சில பிரதிநிதிகள் இங்கே வர போகிறாங்க, உங்ககிட்ட கேள்விகளும் கேட்க போகிறாங்க, உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ கேன் வி ஹேவ் தெம் ப்ளீஸ்? ஸ்னேகாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்ப்பா. கை தட்டணும்ப்பா, அப்பதான் அடுத்ததா நீங்க எங்க நிப்பீங்க. ஸ்னேகா எப்படி இருக்கீங்க? என்னை விட கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. அப்படிலாம் இல்ல. சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்களா? ஆக்சுவலா நான் கேள்வி கேட்க வரல. ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெரிய பொன்னியின் செல்வன் ஃபேன் நீங்க? ரொம்ப பெரிய ஃபேன். ஓகே. ஸோ நான் இங்கே கேள்வி கேட்க வரல, இது எல்லாரோட ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். வந்தியத்தேவன் இங்கே இருக்கும் போது கண்டிப்பாக பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ நான் அதில் வந்து ஒரு பெரிய பெரிய ஃபேன். ஸோ வந்தியத்தேவனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம். காலாகாலமா எல்லா பெண்களுமே வந்தியத்தேவன் மாதிரி ஒரு கணவன் வேணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்தியத்தேவனே நின்றுகிட்டு இருக்காரு உங்க கண்ணுக்கு முன்னாடி. கோ ஹெட், நல்லா கை தட்டுமா. நீங்கள் வந்து பல நாட்டுக்கு ஓலை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ஆனால் உங்களுக்காக நான் வந்து ஒரு ஓலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ஓலைலாம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகிடுச்சுல, ஸோ ஸ்மார்ட் ஃபோன் தான் எல்லாமே. நீங்கள் ட்விட்டரில் எப்படி குந்தவைகிட்ட பேசுகிறத பார்த்தா லைட்டாக கொஞ்சம் ஜெலஸாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் உங்களுக்காக அது. கரிகாலன் சோழனாய் காவேரியை தேடி வந்து கடம்பூர் மாளிகைக்குள் காட்சியினை மறைந்திருந்து குடந்தையில் ஜோதிடம் அறியச் சென்று பல பெண்களின் கண்ணசைவில் மெய்மறந்து நின்று காதலில் விழுந்த வந்தியத்தேவனே, நான் உங்களை காதலிக்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி எழுத வராது, எழுதி கொடுத்தா படிப்போம். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. மாடலா சொல்லிக்கிறேன். தேங்க்யூ காவ்யா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அழகா இருந்துச்சு. ஸ்னேகா தேங்க்யூ ஸ்னேகா, ரொம்ப அழகா இருந்துச்சு நீ எழுதுனது. இப்போ எழுதுனதா இன்ஸ்டன்ட்டா? அப்படிதான். சரி, ஓகே. ஆக்சுவலி வந்தியத்தேவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் இருக்காரு, அவரை நம்ம இந்த ஆமாம், எப்படி அவரை எப்படி விட முடியும்? போடுற லைன் எல்லாருக்கும் போட வேண்டியதானே? அதேதான். ஸோ உங்களுக்காகவும் நான் ஒரு ஓலை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு தான். எப்பா கண்ணா, 2 லட்டு தின்ன ஆசையா? கண்டினியூஸ்லியா. படைப்பல கண்டு தலைப்பல கடந்து 3வது வல்லாதிக்கத்தை நிறுவி உலகை ஆண்டு உலகையே வியக்கும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தின் மாமன்னரான ராஜராஜ சோழனே, அருண்மொழி தேவரே, நான் உங்களை உளமாற காதலிக்கிறேன். நம்பி ஃப்ரீமா. உங்களுக்கு வந்து சண்டை போடவே டைம் கரெக்டாக இருக்கும்ல. நீங்கள் எப்போ பாரு மக்கள்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒன்று கான்ட்ரவர்ஷியலாக பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பீங்க.
பேசிக்கா 2 இளவரசர்களை பார்த்து இந்த தம்பி, அதாவது நம்பியை நீங்க வந்து ஃப்ரீயா விட்டுட்டீங்களே. ஆக்சுவலி நம்பிக்கை நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நிறைய இடத்துல வந்தியத்தேவன் அவர் காப்பாற்றிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கரெக்டாக படிச்சிருக்கீங்க. அது இங்கே யூஸ் ஆகுது. வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்கள் சொல்லணுமே பொன்னியின் செல்வன் அவர்களே. இது ஸ்மார்ட் ஃபோன் வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அந்த காலத்து இது மாதிரி. அதுவே ஒரு அழகாக தான் தெரியுது. அந்த மாதிரி என்ன தான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலும் அந்த வார்த்தைகளும் அன்பும் மாறாமல் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா. தேங்க்யூ வெரி மச். ஸ்னேகா, இந்த சைடு இங்கே வாமா, அங்கே போமா. அம்மா செம்மையாக இருந்துச்சுங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணியே ஏதோ 10 பேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. நானும் அரை மணி நேரமாக இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி செய்ய தோணலையேப்பா, எனக்கு இந்த வேலை வரலையே. ஓகே, டக்குன்னு நாங்கள் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டினிங் செஷன். ஓகேயா, டக்குன்னு 3 பேர்கிட்டையும் கேட்டுருந்தோம். ஜெயராம் சார், பிகாஸ் நான் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக தான் இந்த கேள்விகள் உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். ஓகேயா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் வித் மணி சார் அப்படின்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறீங்க, நீங்கள் தான் டைட்டில் கேரக்டர் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபீலிங் என்னவா இருந்துச்சு? ஒரு 2 வார்த்தையில் சொல்லுங்கள் டக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து தாட். இது வந்து ஒரு நடிகனாக வந்து ஃபீல் பண்ணேன்னு சொன்னதை விட ஒரு ரசிகனாக நான் ஃபீல் பண்ணேன். இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்கங்கிறதே ஒரு ரசிகனாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சினிமா ரசிகனா, கல்கியின் பொன்னியின் செல்வனுடைய அந்த புத்தகத்தினுடைய ரசிகனா, மணி சாருடைய ரசிகனா, தமிழ் சினிமாவுடைய ரசிகனா வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு அப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது அதை விட ஒரு சந்தோஷம் வந்து இல்லவே இல்லை. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் ஐம் ஷோர் யூ லிவ் அப் டு தட் as well. தேங்க்யூ வெரி மச். ஹோப் ஸோ. ஐம் ஷோர். ஜெயராம் சார், உங்ககிட்ட எத்தனையோ கேரக்டர்ஸ், எத்தனையோ மொழிகளில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. மணி சார் மாதிரி ஒரு டிரெக்டரோட ஒர்க் பண்ணுறது ஆப்வியஸ்லி எல்லா ஆக்டருடைய ட்ரீம். அவர்கிட்ட நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் தட் வில் ஸ்டே வித் யூ ஃபார் எவர்னா அது என்ன விஷயமா இருக்கும்? இல்லை, அவர் ஒரு விஷயத்தில் கீனாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டா அது ஃபுல்ஃபில் ஆகிறது வரைக்கும், அது கரெக்டாக 100% அந்த ரிசல்ட்டு கிடைக்கிறது வரைக்கும் அதிலே தான் இருப்பார். என்னென்னா முதல்ல என்ன அவர் ஃபஸ்ட் ஆஃபீஸை கூப்பிட்டு ஆழ்வார்க்கடியை நம்பியாக நடிக்கணும்னு சொன்ன போது அவர் கேட்டது, பெருசாக தொப்பை வேணும், இவ்வளோ ஜெயராம் ரொம்ப ட்ரிம்மாக இருக்கேன், அப்படி இருக்காது, இன்னும் 4 months இருக்குது ஷூட்டிங்கு சொன்னேன். இந்த 4 மாதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கூட ஷூட்டிங்கு வந்து 1.5 வருஷம் ஷூட்டிங் முடியறது வரைக்கும் என் ஃபேஸ் அவர் பார்த்ததே கிடையாது. காலையில் பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்லும்போது அவர் இப்படி தான் பார்ப்பார். தொப்பை வந்திருக்கா, கம்மி ஆகிடுச்சா, கரெக்டாக இருக்கா, அதே பார்ப்பார். ஷூட்டிங் முடிச்சு தான் முதல்ல அவர் ஃபேஸே பார்த்துருக்காரு. அப்போ அதனால ஒரு விஷயம் அது 100% அந்த அந்த ரிசல்ட்டுக்காக எவ்வளோ அளவுக்கு வேணால் போவார். தட்ஸ் மணிரத்னம். தட் ஒன்லி மணிரத்னம். ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக சொன்னீங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய இன்டர்வியூ பார்த்து நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு மார்னிங் வந்து நீங்கள் 3:30 மணிக்கு உங்களுடைய முடியை சரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாராமே. 1 வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் போய் 3:30 மணிக்கு உங்களுடைய முடியை சரிக்கணும், அந்த ஹேர் ஸ்டைலுக்காக, அந்த குட்டி குடுமிக்காக. இல்லை, 3:30 மணிக்கு ஒருத்தர் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஒருத்தர் வந்தார் எனக்கு தலை ஷேவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீ எதுக்கு 3:30 மணிக்கு, நானே பண்ணிக்கிறத கொடுத்துட்டு சொல்லி ஃபுல்லாக அதுக்கப்புறம் 1 வருஷம் நானே தான் பண்ணிட்டு இருந்தேன். சார், நினைச்சீங்களா இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய கரியர்ல இந்த மாதிரி பண்ணுவீங்க, 1 வருஷம் முடிய இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு? அதை விட எல்லாம் சந்தோஷம். இவங்க கூட எல்லாம் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இது கடவுள் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு மேலே என்ன வேணும்? இதில் ஒரு பார்ட்டாக முடிஞ்சது இல்லை மேம், அது பெரிய 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 விஷயம். ஃபேண்டாஸ்டிக். கார்த்தி, உங்ககிட்ட ரேபிட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கேள்வி பெருசாக போகல. ஓகே, ஷார்ட்டா முடிச்சு. தேங்க்யூ. வந்தியத்தேவன் அப்படிங்கிற கேரக்டருக்கு பொண்ணுக்கும் ஆசை பொண்ணுக்கும் ஆசை அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. இந்த கேரக்டரை எப்படி ப்ளே பண்ணீங்க? கார்த்திக்கும் வந்தியத்தேவனுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கு? ரேபிடா ஃபயரா இருந்துச்சு என்னுடைய கேள்வி. வந்தியத்தேவனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அவன் வந்து ஒரு மீன்கார பொண்ணுகிட்டையும் பேசுவான், இளவரசிக்கிட்டையும் பேசுவான், எல்லாருக்கும் ஈக்குவலாக லைன் போடுவான். பாகுபாடே கிடையாது, எல்லாரையும் ஈக்குவலாக லவ் பண்ணுறது. ஸோ அது நமக்கு ஈஸியாக வந்துச்சு. என் பொண்டாட்டி பார்க்கலன்னா ஓகே. இருக்கிற நிறைய பேர் வேற அதுக்கு சத்தம் போட்டாங்க, சேம் பிளட் அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை, அது வந்து கல்கி அவர்கள் வந்து அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குனது. அந்த கதாபாத்திரம் பேசுகிற வசனங்கள் ஆகட்டும், நந்தினி கிட்ட வேற மாதிரி பேசுவான், குந்தவி கிட்ட வேற மாதிரி பேசுவான், பூங்குழலி கிட்ட வேற மாதிரி பேசுவான். அப்படி அந்த கதாபாத்திரம் கிரியேட் பண்ணதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன சவாலாக இருந்துச்சுன்னா,
இவன் வந்து எல்லாருக்கூடையும் பழகிறதுனால ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி பழகியிருப்பாங்க, அவங்க வந்து எப்படி உணர்வாங்க. பிஹேவியருங்கிறது நம்ம சினிமா பார்த்து கற்றுக்குறோம். ராஜாவை பார்த்தா வணக்கம் வைக்கணும், இவர் இருந்தாருன்னா கொஞ்சம் பம்மியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்குறோம். அதே நம்பி சார் இருந்தானா நாங்கள் 2 பேரும், நம்பி சார் இருந்தால் டாம் அண்ட் ஜெரி தான், டாம் அண்ட் ஜெரி மோடு தான் 2 பேருக்கும். ஸோ அது வேற மோடு. பட் பெண்கள்கிட்ட பார்க்குறப்ப ஒவ்வொரு பெண்கள்கிட்ட வேற வேற மாதிரி பேசுகிறோங்கிறது கல்கி அவர்கள் எழுதுனதுலேயே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ரொமான்ஸ் நமக்கு கற்றுக்கிறதுக்கு வேற யார் இருக்கா, மணி சார் தவிர வேற யார் இருக்கா நமக்கு ரொமான்ஸ் சொல்லி கொடுக்குறது. அப்போ மௌனராகம் எடுத்தாலும் இப்போ ஓகே கண்மணி வரைக்கும் அவர் தான் ரொமான்ஸில் பெஸ்ட்டாக இருக்காரு. ஸோ அப்படி ரொமான்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு தலைவர் இருக்கிறப்ப நமக்கு எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அவரை ஃபாலோ பண்ணால் போதும். சூப்பரா சொன்னீங்க. எப்படி அவர் மேலே போட்டேன். கரெக்ட். நீங்க எப்போதுமே செம்ம இன்டெலிஜென்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் டக்கு டக்குன்னு 4 கேள்வி நான் கேட்டுறேன். இப்போ யார் வேணா அதுக்கு பதில் சொல்லலாம். ஓகேயா? ஷூட்டிங் பேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் யார் அவங்களுடைய கேரக்டர் அப்படியே இருப்பாங்க லூஸ் பண்ணாம? ஜெயராம் சார் எப்பவுமே அதே மூடல, அந்த குச்சி அந்த பை கையிலேயே இருக்கும், மிஸ்ஸே பண்ண மாட்டாரு. சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேர் இமிடேட் பண்ணுவீங்களாமே, நிறைய பேர் மாதிரி பேசுவீங்களாமே? சேச்சா அவருக்கு மிமிக்ரி எல்லாம் வரவே வராது, சுத்தமா வராது. இது பொய் மாதிரி தெரியுதே. செக் செக் அவருக்கும் வராது, அவர் பையனுக்கும் வராது. ஓ அப்படி ஓ ஏங்க 18 வயசுல இருந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காரு சார். 18 வயசுல இருந்து மிமிக்ரி ஸ்டேஜ்ல. ஓகே ஓகே. இது வந்து நம்ம வந்து ஒரு வேற ரிசர்வ் பண்ணிக்கலாம், வேற இடத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அடுத்த ஒரு ஈவென்ட்ல பாத்துக்கலாம். ஓகேயா? அண்ட் கடைசியா மணி சார், ரஹ்மான் சார் இவங்களுடைய பயணம் வந்து 30 பியூட்டிஃபுல் இயர்ஸா அன்பீட்டபிளா அன்பிரேக்கபிளா போயிட்டு இருக்கு. ஒரு அமேசிங்கான பாண்ட். அதை பத்தி உங்களுடைய கருத்து. ரஹ்மான் சாருடைய இசையில உங்களுடைய படம், அதை பற்றி பேசி கண்ணு வைக்க வேண்டாம்னு நான் ஆசைப்படுறேன். அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும், அப்படியே சிறப்பாக போயிட்டே இருக்கட்டும். அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கட்டும், எப்பவும் போல் நம்ம தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கட்டும். எனக்கு வந்து செகண்ட் டைம் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான இது கிடச்சி. ஃபஸ்ட்டு அலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா. எனக்கு அதே மாதிரி 2வது ஆப்பர்ச்சுனிட்டி காற்று வில்லடே அழகியே அழகியே. ஸோ அப்படி ஒரு பாட்டு மறக்க முடியாத ஒரு பாடல். ஸோ அதுக்கப்புறமா இந்த படம், அதுவும் இந்த பாடல் வந்து அவ்வளோ ஸ்பெஷல். ரஹ்மான் சார் குரல் கேட்டாலே ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிடும், அதுவும் இந்த பாட்டு ஃபுல்லாக சிலுக்குது. அண்ட் அவங்க 2 பேருடைய காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரஹ்மான் சார் அன்றைக்கி ரொம்ப அழகாக சொன்னார், என்னை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது, இது ஒரு நார்மலான விஷயத்தை எப்படி எக்ஸ்ட்ராடனரியாக மாற்றுறது அப்படிங்கிறது மணி சார்கிட்ட தான் கற்றுட்டேன்னு ரஹ்மான் சாரே சொல்கிறாரு. ஸோ அவங்களோட காம்பினேஷன் வந்து வி ஆல் லுக் ஃபார்வர்ட் டு. ஆனால் அவங்கள விட சிறப்பாக வேறு யாருமே இல்லை இந்த கதையை சொல்கிறதுக்கு. அன்றைக்கி சொன்னாங்க வந்து பொன்னியின் செல்வனில் வந்து இசைங்கிற கதாபாத்திரம் இல்லை, இசை தான் இல்லை, பாடல் இருந்துச்சு. ஆனால் அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்குறதுக்கு ரஹ்மான் சாரை தவிர வேறு யார் இருக்கா? அதுக்கான லிரிக்ஸை வந்து புது புது ஆட்களை எழுத வச்சு மணி சாரை தேர்ந்தெடுக்கிறது. நல்ல எல்லைங்கிற வார்த்தையெல்லாம் வந்து சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து ஒரு வார்த்தை எடுத்து நல்ல எல்லை உருவாக்குறதுன்னா பியூர் மேஜிக் தான். ஸோ வி ஆர் ஆல் வெரி லக்கி டு பி இன் தட். அந்த ஃப்ரேமில் இருக்கிறக்கே கொடுத்து வச்சிருக்கணுங்க, விடுங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன சொல்கிறது. அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கு அண்ட் ரவிவர்மன் சார் வந்து அவர் இன்னொரு ஒரு பெரிய ராட்சசன் தான் அவர். ரவிவர்மன் சார் மாதிரிலாம் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு ஜூம் லென்ஸ் எல்லாம் கையில் தூக்கிட்டு ஒர்க் பண்ணா 60 கிலோஸ் தூக்கிட்டே ஓட முடியுமா? மேஜிக் தான், அப்சல்யூட்லி மேஜிக். இந்த படத்தை பற்றி நிறைய பேசணும், இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டாம், இன்னும் நிறைய இருக்கு, நிறைய சொல்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும் வேற வேறு தருணங்களில் சொல்கிறேன். சூப்பர் சூப்பர். அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு நாங்கள் எல்லாருமே ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்கோம். We are waiting. என்ன? Once more. கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க 3 பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமா இங்க வாத்திய கலைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, காவல்துறைக்கு மிக்க நன்றி, இங்க செக்யூரிட்டியா இருந்த எல்லாருக்கும், பிரதர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ கார்த்தி அவர்களே, ரவி அவர்களே, ஜெயராம் அவர்களே, தேங்க்யூ வெரி வெரி மச். உங்களுக்காக பொன்னி நதி இன்னொரு முறை பார்க்கலாமாப்பா அந்த பிரம்மாண்டமான விஷுவல்ஸ? இன்னொரு முறை நீங்க ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொன்னா மட்டுமே நாங்க வந்து இத ப்ளே பண்ணுவோம். 3 2 1 ஒன் மோர் டைம். சத்தம் பத்தல. இது உங்களுக்காக மறுபடியும் பொன்னி நதி. சத்தம் கெட்டதுமே நெல் பூத்து நிற்கும், புலி சத்தம் கெட்டதுமே கல் பூத்து நிற்கும்,
பகை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும் சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும் பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து அந்த நானும் அழகினில்லை காலம் மறந்தவென்ன மண்ணே ஓ மார்பில் கடக்க அச்சோ ராசை உனக்க என் காலம் தணியாதோ என் கால்கள் தணியாதோ செம்பரே பொன்னி மகா வீரா சோழ பூரி பார்த்து வீரை ராணி பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரெட்ட சுழற்சி ஒட்டிருடி சோழச்சிரதம் இவரோ சோழ கருத சிரிச்ச ஈழமின்னல் உன்னால நானும் ரசிச்சிட ஆகாத கூடாதே கடலுக்கு ஏது ஓய்வு கடமை இருக்குது எழுந்துரு சீறி பாய்ந்திடு அம்பாக கால தங்கம் போனாலே தம்பிய என்னாலும் வருமோட நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை வெஞ்சி நிற்கும் வஞ்சிகளே நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை வெஞ்சி நிற்கும் வஞ்சிகளே பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரெட்ட சுழற்சி ஒட்டிருடி அந்த நானும் அழகினில்லை ஆஹா ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேட்க கேட்க இன்னும் இனிமையாக இருக்குது, இன்னும் கூஸ் பம்ப்ஸ் வருது, நிறைய கேட்கணும் அப்படின்னு நான் தோணுது. டிப்ஸ் மியூசிக் இதை வந்து பல்வேறு மொழிகளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபோரம்ஸ்லையும் நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து அடுத்து வர பாடல்கள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில். ஸோ நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வந்தியத்தேவன் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. இந்த நாளை ஞாபகத்துக்கு ஒரே ஒரு செல்ஃபி எடுத்தலாமா?
எல்லாருமே உங்களுடைய டார்ச் லைட் ஆன் பண்ணுங்கப்பா. வேற லெவலா இருக்கட்டும். இது மணி சாருடைய படம் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு காவியம். கமான், இந்த நாள் மறக்க முடியாத நாளா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளை நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், பொன்னி நதி. அவங்க அப்படி டர்ன் பண்ணி கிளிக் பண்ணும்போது நீங்க போடுற சத்தம் அவங்க எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ பொன்னியின் செல்வன் அவர்களே, வந்தியத்தேவன் அவர்களே, தேங்க்யூ. பொன்னியின் செல்வன் அவர்களே, வந்தியத்தேவன் அவர்களே, நம்பி அவர்களே, ஆழ்வார்க்கடியான் நம்பி அவர்களே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி வெரி மச். இந்த நாளை வந்து இன்னும் சிறப்பித்ததுக்கு, இந்த மோமெண்ட்டை அன்பிலீவபிளா ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். செப்டம்பர் 30 ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாள் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போகுது. பொன்னியின் செல்வன் உடைய பாகம் 1 ரிலீஸ் ஆக போகுது. ஆல் பிகாஸ் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் இன்வால்வ்ட், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஷ்கரன் அவர்கள், மெட்ராஸ் டாக்கீஸ், மணிரத்னம் அவர்கள், AR ரஹ்மான் அவர்கள் அண்ட் எக்கச்சக்கமான ஜாம்பவான்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒரு காவியத்தை, இந்த ஒரு படத்தை உங்களுக்கு வழங்குறாங்க. இன்னிலிருந்து இந்த பாடல் பொன்னி நதி உங்களுது. செப்டம்பர் 30 அதுவுமா உங்களுக்காக மட்டுமே பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆக போகுது. இந்த தருணத்தில் இங்கே பேஷண்ட்டாக நின்று வேர்வை சிந்தி பேஷண்ட்டாக சுவாரஸ்யத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு தடவை உங்களுடைய ரியாக்ஷன் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. இதை நாங்கள் வந்து ஆப்வியஸ்லி டேப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட போட்டு காமிப்போம். பொன்னி நதி எப்படி இருந்துச்சு? பொன்னியின் செல்வனுக்காக வெயிட்டிங்கா? தி என்டையர் டீமுக்காக ஒரு ஓ போட்டுடலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாருமே உங்களை சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் கிரிக்கெட் பார்க்குற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? TNPL ஃபைனல்ஸ் இன்னைக்கு நடக்க போகுது. அண்ட் எஸ், சேப்பாக் கில்லிஸ் வெர்சஸ் லைகா கோவை கிங்ஸ். லைகா கோவை கிங்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா போன மேட்ச்சில் ஷாருக் கான் அடித்த அடி வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக லைகா கோவை கிங்ஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுங்க. அண்ட் வாட்ச் த ஃபைனல்ஸ். மறுபடியும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஷ்கரன் சார், மெட்ராஸ் டாக்கீஸ், மணிரத்னம் சார், AR ரஹ்மான் சார், அண்ட் ஆஃப்கோர்ஸ் த ஸ்டார்-ஸ்டட்டட் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பொன்னியின் செல்வனுக்கு எங்களுடைய ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்க ஆசைப்படுறோம். இந்த மாபெரும் படத்தில், இந்த விழாவில் எனக்கு ஒரு சின்ன பங்கு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.
பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச